குருவுடன் ஒன்றுபடுதல் நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இதன் முதன்மை கட்டமாக இப்போது பக்தி பாடல்கள் ஆரம்பிக்கும். சர்வ விக்னோபதசாந்தயே கருணாருணமணி கிரணாவளி நிகர் தரும் அக்ஷரமண மகிழ் மாலை திருநாடிய திருஅடியா திருமரள் தெளிய பரவுதல் பொருளாக கருணாகர முனி ரமணாரியனின் ஐயினால் சொல்லியது கதியாக அருணாச்சலமென அகமே அறிவோடு ஆழ்வார் சிவனுலகாழ்வாரே அருணாச்சலவரர்கேற்ப அக்ஷரமண மாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா அழகு சுந்தரம் போல் அகமும் நீயுமுற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சலா. பக்தி பாடல் பாடிய குழந்தைகளுக்காக ஒரு சிறிய பரிசு நம்மளுடைய குழுவில் இருக்கக்கூடிய அவையாம்பாள் அம்மா வந்து கொடுக்க போறாங்க. இங்க வந்துருங்க. நாகாபரணனே நான் மறை போற்றும் நாகாபரணனே நான் மறை போற்றும் நாமனே பிரணவ ரூபனே ஜெய நாமனே பிரணவ ரூபனே ஜெய ஸ்ரீ கணேஷ சரணம் கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேஷ சரணம் பாதம் நம்பும் ராமதாச வரதனே பாதம் நம்பும் ராமதாச வரதனே. வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னை கேள்வி கேட்க வந்திருக்கிறவங்க வந்து அவங்க மதனப்பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்காக வந்து கலந்துக்கணுன்றதுக்காக மதனப்பள்ளி ஆந்திராவில் இருக்குது. அங்கேருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் இங்கே அட்டன் பண்ணுறது. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. அதனால ரெடியாக பேப்பரோடு வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து தான். இது எங்களுக்கே முதல் நிகழ்வு தான். அதனால் பயப்படவே வேணாம். யாமினி தைரியமாக கேளுங்க. குரு உங்கள் கூடவே இருக்கார். ஓகே குருஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் கொடுத்த குருஜிக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏஜிவிபி நண்பர்கள் எல்லார்கிட்டேயும் கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்க கொஸ்டின்ஸ்க்கு எதாவது சொல்லுங்கள், நம்ம வந்து குருஜிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கோர்வையாக எனக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்த தீபாலக்ஷ்மிக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
அவங்க வந்து எனக்கு இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தீபா. நம்ம எல்லாருமே வந்து வணக்கம் சொல்வோம் இல்லைங்களா? இங்கே நம்ம ஏஜிவிபியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆத்ம வணக்கம் தான் சொல்கிறோம். அந்த ஆத்ம வணக்கத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஏதோ ஆத்மத்துலேருந்து ஆத்மாவாக நம்ம வந்து வணக்கம் சொல்கிறோம், ஏதேதோ பொருள் நம்ம எல்லாரும் வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் குருஜியோட வாயால் அதோட விளக்கம் என்னன்னு கேட்கலாம். ஆத்ம வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா குருஜி? அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் குருஜி. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த ஆத்ம வணக்கம் அப்படின்றது வந்து நம்மளுக்குள்ள ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்ம சொல்லிக்கிறது வழக்கமாக இருக்குது. பொதுவாக பல வகையான அறிமுகங்கள் இருக்குது. இஸ்கானில் பார்த்தீங்கன்னா ஹரிபோல்னுவாங்க. நார்த் இந்தியாவில் சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா ஹரி ஓம் அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அறிமுகத்தில் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்குது. இதில் வந்து ஆத்ம வணக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சித்த வித்தியார்த்திகள் கூட இருக்கும் பொழுது ஆத்ம நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. நான் எப்போ கணேஷ் சுவாமிகளுடைய ஸ்கூலில் அவருடைய இதில் நான் சேர்ந்ததுலேருந்து ஆத்ம வணக்கம்னு தமிழில் சொல்ல ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்து ஆத்ம வணக்கம்னு சொல்லிகிட்ருக்கோம். இதில் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டோம்னா, இதே வார்த்தையை நான் கேட்கும்போது ஏன் ஆத்ம வணக்கம் சொல்கிறோன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நம்ம எல்லாருமே இங்கே ஆத்மா, நமக்கு அப்படின்னா நம்மலாம் உடல் தான். இப்போ நீங்கள் நானுன்னு சொல்கிறது பல பேர்கள் இருக்கலாம். இங்கே ஒருத்தருக்கு ஸ்ரீதர்னு ஒரு பேர் இருக்குன்னா, ஸ்ரீதர்ன்றது அந்த உடம்புக்கு பேரா உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு பேரா? அந்த உடலுக்கு தான் பேர். அந்த உடல் என்பது இந்த பிறவியில், போன பிறவியில் வேறொரு உடலை தாங்கி இருக்கும். அப்போ இந்த உடலுக்கு ஸ்ரீதர்னு பேர் இந்த பிறப்பில் தான். ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா எல்லா பிறப்புலையும் ஒன்று தான். அதனால் என்னுடைய ஆன்மா உன்னுடைய ஆன்மா எல்லாம் ஒரே ஆன்மா தான். அந்த உண்மையான ஆன்மா, மெய்ப்பொருள் எது என்றால் ஆன்மா, செம்பொருள் எது என்றால் ஆன்மா. திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு, பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவுன்றாரு. செம்பொருள் எது? எதை நம்ம பார்த்துருக்குறோம்? இதுவரையில் யாராவது பார்த்துருக்குமா செம்பொருளை? திருவள்ளுவர் தெரியும், திருக்குறளும் தெரியும். அவர் சொல்லியிருக்காரு அறிவு எதுன்னு சொல்லியிருக்காருன்னா, பிறப்பு என்னும் பேதமை நீங்கி சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவுன்றாரு. அந்த செம்பொருள் யாருக்காவது தெரியுமானா யாருக்குமே தெரியாது. அந்த செம்பொருள் தான் ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு தான் நம்ம வணக்கம் சொல்கிறோம். அதனால் ஆன்மா வணக்கம், ஆத்மா வணக்கம் நம்ம சொல்கிறோம். தமிழில் ஆன்மான்னு சொல்லுவோம், சமஸ்கிருதத்தில் ஆத்மா சொல்லுவாங்க. இத்து அப்படின்றது சமஸ்கிருதத்தில் வந்து தமிழில் இன்னுன்னு மாறும். நம்ம வந்து சித்துன்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, தமிழில் சின்னுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷண் மார்க்கம்னு தமிழில் சொல்லுவோம், சத் மார்க்கம்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. இத்து எல்லாமே தமிழில் வந்து இந்துன்னு மாறும். அதனால் இங்கே நம்ம ஆன்ம வணக்கம் சொல்கிறதுல ஆத்ம வணக்கம்னு சொல்கிறோம். இப்படி தான் ஆத்ம வணக்கத்தை நம்ம சொல்கிறோம். நன்றி குருஜி. ஆத்ம ஞான வித்யாபீடம் அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா? இந்த பேர் எப்படி வச்சிங்க குருஜி? அதுக்கான ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குங்களா? சிம்பிளாக ஏதாவது சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். ஏன் இந்த பேர் நம்ம வச்சுருக்கோம்னா, எல்லாமே ஆன்மாவை அறியணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம இங்கே இருக்கோம். அதான் நம்ம சொல்கிறோம். திருக்குறளில் வந்து செம்பொருளை காணணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த செம்பொருள் தான் ஆன்மான்னு பார்த்துட்டோம். அந்த ஆன்மாவை பற்றி அறிவதற்காக பாடம் சொல்லித்தரோம் நம்ம. அந்த ஆன்மாவை அறிவதற்காக கல்வி இங்கே இருக்குது. இதுக்கு பேர் ஆத்ம ஞான கல்வி அல்லது சத்திய ஞான கல்வி. தமிழில் சொல்லணும்னா மெய்யியல் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தூய தமிழ்னா மெய்யியல் கல்வி சொல்லுவாங்க. நாம் வந்து எப்பயுமே தமிழ் பற்று தான். தமிழ் உன்னதமான மொழி தான், நம்மளுடைய தாய்மொழி தான். ஆனால் இந்துக்கள்ன்றவங்க தமிழர்களா அப்படின்னா, இந்துக்கள் தெலுங்கர்களும் இந்துக்களாக இருக்காங்க, கன்னடியரும் கன்னடாக்காரங்களும் இந்துக்களாக இருக்காங்க, இங்கே எல்லா மொழி பேசுகிறவங்களும் இந்துக்களாக இருக்காங்க. அதனால் நம்ம சமஸ்கிருதம் என்பது நமக்கு பொது மொழி. ஓகேல, சமஸ்கிருதம் இந்து மதத்துக்கு பொது மொழி. தமிழ் வந்து என்னுடைய தாய்மொழி. எனக்கு தமிழும் முக்கியம், சமஸ்கிருதம் முக்கியம். அந்த வகையில் நம்ம என்ன பண்ணோம்னா மெய்யியல் கல்வின்னு வைக்காம ஆத்ம ஞானத்தை இங்கே சொல்லி தரதுனால ஆத்ம ஞான வித்யா அப்படின்றது சமஸ்கிருதத்தில் கல்வின்னு அர்த்தம். வித்யாசாலா அப்படின்னா கல்வி கூடம்னு அர்த்தம். அதனால் வித்யா பீட்டம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறதுனால ஆத்ம ஞான வித்யா பீட்டம்னு பேர் வச்சோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் பேரை கூட நீக்கிட்டு பீட்டம்னு ஏன் வச்சோம்னா, அது வந்து சமஸ்கிருதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆத்ம ஞான வித்யா பீட்டம்னு பேர் வச்சுருக்கோம். இருக்குன்னா ஆத்ம ஞான வித்யாபீடம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் தான் இருக்கும், ஆர்கனைசேஷனில் தான் இருக்கும். அந்த ஆத்ம ஞான வித்யாபீடம் எப்போ தொடங்குச்சு, எப்படி தொடங்குச்சுன்றத குருஜியோட வாயால் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? குருஜி, ஏஜிவிபியோட
என்ன சொல்கிறது, அது எப்படி பிறந்த கதை. இது மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், தனியாக எனக்கு ஒரு செஷன் இருக்குது. அடுத்தது ஏஜிவிபி வளர்ந்து வந்த பாதை சொல்லிட்டு அந்த டைமில் நம்ம அதை பார்த்துடலாம். ஓகேங்களா, அதில் டிஸ்பிளேவோடு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அங்கே நம்ம அதை பார்த்துடலாம். ஓகேங்க குருஜி, அப்பயே பார்க்கலாம். நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். எல்லாரும் வெயிட் பண்ணலாமா ஏஜிவிபியோட பிறந்த கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான நம்ம குருஜி வந்து அமிர்த யோகானந்தா அப்படின்ற பேரில் தான் நம்ம எல்லாருமே வந்து அவரை தெரிஞ்சிருக்கோம். அவரோட ஃப்ளாஷ்பேக், அவர் எப்போ அமிர்த யோகானந்தா அப்படின்னு மாறினார், அவரோட இயற்பெயர் என்ன, அவரோட படிப்பு, ஏதாவது ஜாப்ஸ் போனாரா அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களோட இதை பற்றி நான் பின்னாடி ஒரு நமக்கு செஷன் இருக்குது, அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட சேர்த்து அதை சொல்ல போகிறேன். ஆனால் பேர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புவனா ஒரு கேள்விக்குறின்னு படம் பார்த்துருக்கீங்களா? யார் அதில் நடித்தான்னு தெரியும்ல? யார் நடித்தா? ரஜினிகாந்தும் சிவகுமாரும் நடிச்சிருப்பாங்க. அதில் ரஜினிகாந்தோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பத் நினைக்கிறேன், சிவகுமாருடைய பேர் வந்து நாகராஜ் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த நாகராஜ் அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதில் வந்து ஒரு மாதிரி இருக்கும், நெகட்டிவ் ரோலில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குமரேஷ் ஐயான்னு இருக்கார். அவர் தான் என்ன சொன்னார்னா, இந்த பேர் நீங்கள் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை மாற்றி ஏதாவது ஒரு பேரை சூஸ் பண்ணுங்க, நம்ம விவேகானந்தா, நித்யானந்தா அந்த மாதிரி வந்து ஒரு பேராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணவர் வந்து குமரேஷ். அவரும் வந்திருக்காரு. அப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், சரி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அமிர்த யோகானந்தர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா அப்படின்றது என்னுடைய கைடு பேர். நான் வந்து ஆக்சுவலாக மீடியம்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்ஸோடு பேசக்கூடிய ஆள் நான். அந்த மாதிரி டைமில் என்னை வழி நடத்தினது வந்து அமிர்தலிங்கம் அப்படின்ற ஒரு சோல். அது வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் சோல். அவங்க வாழ்ந்து இறந்தது 1400 வருடங்கள், 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகான். அவர் தான் என்னுடைய கைடு. அவர் தான் வந்து என்னை வழி நடத்துறதுனால அவருடைய பேரில் இருக்கிற முதல் பேர் அமிர்தம் அப்படின்றத வந்து அமிர்தான்னு பேரை வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்தது நான் தீட்சை கொடுக்குற என்னுடைய டீச்சிங்ஸ் இருக்குல்ல, வாசி யோகம், இந்த குண்டல் யோகம்லாம் நான் கொடுக்குற தீட்சைக்கு அதிபதி யாருன்னா யோகானந்தர், பரமஹம்ச யோகானந்தர். அந்த பரமஹம்ச யோகானந்தருடைய பேரையும் என்னுடைய கைடிய பேரையும் ஒன்றா சேர்த்து அமிர்த யோகானந்தான்னு அதை சூஸ் பண்ணி அதை பேராக வைக்கும்போது அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். அதை இதுலேயே பண்ணி ஆதார் கார்ட்லேயே மாற்றி இப்போ என் பேரே வந்து பழைய பேர் போயிடுச்சு. இப்போ நிறைய அன்பர்கள் வந்து நாகராஜன் தான் கேட்பாங்க. வாசிக்கு வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும்போதே பிரிச்சுருவோம். பேரை சொன்னோன்னே ஓ இவங்க பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு பிரிச்சுட்டு அனுப்பிச்சிருந்தா, அதான் வந்து சொல்லிட்டு கூட இருந்தா. அந்த மாதிரி வந்து முதல் பேர் நாகராஜ். அதுவும் ஆனால் நல்ல பேர் தான். அந்த படத்தில் வந்து அந்த நெகட்டிவாக கொடுத்துட்டனால அது ஒரு அபிப்பிராயமாக மாறிடுச்சு. அதுவும் என்னுடைய குலதெய்வம் வந்து பாம்பு. ஆனால் அந்த பாம்பு பேர் தான் எங்கள் ரிலேஷன்ஸில் பார்த்தா அப்படி தான் இருக்கும் பேர். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா இருக்காங்க, எங்கள் பெரியம்மாவுடைய பொண்ணு. ஒரு வாட்டி மக்கள் கணக்கெடுப்பு பேருக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க. எங்கள் அக்கா பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பொண்ணுடைய பேர் வந்து சேஷம்மா. அவங்களுடைய அம்மா பேர் என்னென்னா சேஷம்மா தான். ஏன்னா அவங்க முதல் பொண்ணுக்கு எல்லாருமே பாம்பு பேர் வச்சாகணும். எங்கள் வீட்டில் பிறக்கிற ஃபஸ்ட்டு பொண்ணுக்கும் ஃபஸ்ட்டு பையனுக்கும் பாம்பு பேர் வைக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தை வந்து தங்காது. இது நடைமுறையில் பல ஜெனரேஷனில் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால் யாரும் மாற்றி வைக்க மாட்டாங்க. சில பேர் முயற்சியும் பண்ணாங்க, மாற்றி வச்சு அந்த குழந்தை இறந்ததையும் பார்த்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் பேர் பாம்புக்கு வச்சுருவாங்க. அது ஏதோ ஒரு சாபம்னு சொல்லி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. அந்த வகையில் வந்து எங்கள் அக்கா பேர் சேஷம்மாள், என் பேர் நாகராஜ். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்க வரும்போது எங்கள் அக்கா கிட்டே கேட்குறாங்க, கணக்கெடு உங்கள் அம்மா பேர் என்னன்னாங்க, சேஷம்மாள்னாங்க. சரி உன் பேர் என்ன? என் பேர் சேஷம்மான்னாங்க. அடுத்தது உங்கள் கணவர் பேர் என்ன? என் கணவர் பேர் சேஷையானாங்க. ஏன்னா அவங்க ரெண்டாவது பையன் எங்கள் மாமாவே கட்டிக்கிட்டாங்க. எங்கள் அக்காவுடைய அம்மா எங்கள் பெரியம்மாவுடைய தம்பியை தான் சொந்த தாய் மாமாவை கட்டிக்கிட்டாங்க. அதனால் அவங்க பேர் கேட்டோன்னே என்ன சொன்னாங்க, அவங்க பேர் சேஷம்மா, எங்கள் அம்மா பேர் சேஷம்மா, கணவர் பேர் சேஷையா அப்படின்னாங்க. சரி உங்கள் பையன் பேருனா? அவன் பேர் சேஷ்குமார் அப்படின்னா. அப்புறம் அது எடுக்கிறவங்களே வந்து ஏம்மா என்னம்மா நீங்கள் பண்ணுறீங்க, என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னாங்களாம். எங்கள் பரம்பரையில் அப்படி தாங்க இருக்கும். நாகராஜன் கூப்பிட்டா 4 பேர் வருவாங்க, சேஷையான்னு கூப்பிட்டா 4 பேர் வருவாங்க, சேஷ்குமார் கூப்பிட்டா 4 பேர் வருவாங்க. அந்த மாதிரி வந்து எங்களுடைய பரம்பரையில் அந்த பேர் இருந்தது. பட் நம்ம குமரேஷி வந்து அதை மாற்றிடலான்னு சொன்னார். அதை மாற்றணும். ஆனால் மாற்றினதுலேருந்து வேறொரு பரிமாணத்தை என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வரல என்னுடைய வளர்ச்சி வேறு.
ஆனால் அந்த பேரில் ஒரு சக்தி இருக்குது. இந்த அமிர்த யோகானந்தர் பேரில் அதனுடைய வளர்ச்சி வந்து நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஒரு ஈர்ப்பால தான் நாங்கள் எல்லாம் கூட ஒன்று சேர்ந்துருக்கோமோ குருஜி, அதுவும் இருக்கலாமோ. பொதுவாக இல்லறத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி பேர் மாற்றிப்பாங்களா குருஜி? சன்னியாசத்தில் இருக்கவங்க தானே மாற்றணுமோ? இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பேர் மாற்றுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி தீட்சை கொடுக்கும்போது பேர் மாற்றுவாங்க. அது உங்கள் விருப்பப்பட்ட பேரை வச்சுக்கலாம். அதில் வந்து மெயினாக வந்து சுவாமின்ற பேர் முன்னாடி போடுவாங்க. அந்த மாதிரி பேரில் சுவாமின்னு போட்டு உங்கள் பேர் வந்ததுன்னா அதுதான் சன்னியாசி நேம். இப்போ நமக்கு சுவாமின்ற பேர் நம்ம போட்டுக்கிறது இல்லை, நம்ம வந்து ஸ்ரீன்னு தான் போட்டுக்கிறோம். அதனால் வந்து இது இல்லறத்தரத்தில் அக்செப்டட் தான். சுவாமின்றது வந்து முதல்ல சன்னியாசி தீட்சை வரும்போது சுவாமி நித்யானந்தா, சுவாமி விவேகானந்தான்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 12 years ஆயிடுச்சுன்னா பரமம்சன் பேர் மாறிடும் எல்லா சன்னியாசிகளும். ரெண்டாவது வந்து அவங்க தசநாமிகள்னு குரூப் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லா சன்னியாசிகளுமே தசநாமிகளுக்குள்ளே வருவாங்க. அந்த 10 பேர்கள் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயேந்திரர் சரஸ்வதின்னு வரும். அதே நேரத்தில் நீங்கள் ஸ்ருங்கேரி போனீங்கன்னா அவங்க எல்லா பேர்லுமே பின்னாடி பாரதின்னு வரும். இந்த பாரதி, சரஸ்வதி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரி, இது எல்லாமே வந்து சன்னியாசிகளுக்கு இருக்கிற தசநாமத்துக்குள்ளே வரும். அது வந்து அதை வச்சு அவங்க எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி பின்னாடி பேரையும் வச்சுக்கல, முன்னாடி பேரையும் வச்சுக்கல. நிறைய பேருக்கு விவேகானந்தான்னு பேர் வைக்கிறாங்க. நம்மளே ஒரு விவேகானந்தர் இருக்கிறாரு கிளாஸ்க்கு வரவர். அதே மாதிரி நித்யானந்தா பேர் நார்மலாக வச்சுக்கிறாங்க, பிரம்மானந்தான்னு பேர் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இயல்பாக வச்ச ஒரு பேர் தான் யோகானந்தான்றது. யோகானந்த பேரில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இது சன்னியாசிகளுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. குறிப்பாக நம்மளுடைய ஆத்மஞான வித்யாபீடத்தில் ஒரு ரூல்ஸே வச்சுருக்கோம். இங்கே வந்து சன்னியாசிகளுக்கு இடம் கிடையாது, இல்லறத்தார்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம். கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே இடமே தவிர தனியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுறதுன்னா இடம் கொடுப்பது. அதாவது சன்னியாசம்னா வாழ்ந்துட்டு சன்னியாசம் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. திருமணம் பண்ணிக்கிட்டு 60 வயசுக்கு மேலே சன்னியாசம் வாங்குறேன்னா அக்செப்டட். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து நான் சன்னியாசியாக இருக்கேன்னா நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வராதீங்கப்பா, சன்னியாசி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது, அங்கே போய் ஆன்மீகம் கற்றுக்கங்க. இது இல்லற தர்மத்தில் இருக்கிற அன்றாட இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய நார்மல் பீப்புளுக்கான ஒரு இயக்கம் தான் ஆத்மஞான வித்யாபீடம். ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா? ஃபேமிலியில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து ஞானத்தை ஈஸியாக அடையிறது எப்படி அப்படின்றது. இந்த ஏஜ்விப்பில் இருக்கிறதுல நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படணும். ஆன்மீகத்துக்கு முன்னாடி குருஜியோட வாழ்க்கை வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர் குருஜி அப்புறமா ஏவியில் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குருஜியோட ஆன்மீக பயணம், சனாதன தர்மம், இந்த வழிக்கு வந்தீங்க இல்லையா குருஜி? அப்போது இதில் வந்து எப்படி உங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு? இதோட பயணம் பற்றி ஒரு சுருக்கம் சொல்ல முடியுமா? எங்கே தொடங்குச்சு? அதை பற்றியும் பின்னாடி சொல்லாமல் வரேன்னா இப்போ டைம் ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே குருஜி, சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்கொன்றதால அப்புறமா சொல்வார் குருஜி. உங்களோட ஆன்மீக பணிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அமிர்தலிங்க யோகானந்தா அப்படின்ற பேர் தான் இருக்குது இல்லைங்களா? அதுக்கு குரு ஒருத்தர் கூட வழி நடத்துகிறாருன்னு சொல்லி இப்போ தான் சொன்னீங்க. இது இல்லாமல் உங்களோட குரு பரம்பரையை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குருஜி. யாரெல்லாம் உங்களுக்கு குருமார்களாக இருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இதை பற்றி ஒரு ஷார்ட் ஃபார்ம். இதை ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். குரு பரம்பரை ஃபோட்டோ நம்ம வச்சுருக்கோம். இதை பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்மளுடைய மெயினாக பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணர், அப்புறம் ரமண மகரிஷி, அதுக்கப்புறம் வந்து மகாவதார் பாபாஜி, இவங்க 3 பேரும் நம்ம வந்து மெயினாக வச்சுருப்போம். இவங்க 3 பேருடைய வாரிசுகள் கிட்டேருந்து நம்ம தீட்சை வாங்கியிருக்கோம். ஓகேல, அந்த லீனேஜில் நானும் வந்து தீட்சை பெற்றிருக்கேன். அந்த வகையில் ராமகிருஷ்ணர்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ணனுடைய வழியில் சிவானந்தர்னு ஒருத்தர் இருக்கார். 16 பேர் ராமகிருஷ்ணனுடைய சிஷ்யர்கள். அந்த 16 பேரில் சுவாமி சிவானந்தான்றவர் முக்கியமானவர். அதுக்கு அடுத்தது அவர் வந்து பார்த்திங்கன்னா மகாபுருஷ் மகாராஜன் விவேகானந்தர் கூப்பிடுவார். அவர் வந்து மகாபுருஷ் மகாராஜன் சொல்லுவாங்க. சிவானந்தர் அவர்கிட்ட தீட்சை வாங்கினவர் ரங்கநாதானந்தா, சுவாமி ரங்கநாதானந்தான்ட்டு. அவர்கிட்ட தான் நான் முதல்ல மந்திர தீட்சை வாங்கினேன். இந்த வகையில் நான் வந்து ராமகிருஷ்ணருடைய சிஷ்யராகவும் நான் வந்துடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்ம இவர் மகாவதார் பாபாஜியுடைய பரம்பரையில் வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா லஹரி மகாசயர் வருவார், அதுக்கப்புறம் யுக்தேஸ்வர் கிரி வருவார், அங்கேருந்து யோகானந்தர் வருவார். யோகானந்தர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பரமம்ச ஹரிஹரானந்தான்னு வச்சுருக்கார். அவர் ஃப்ளோரிடா மாகாணத்தில் தான் அவர் சமாதியே பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில். அவருடைய சிஷ்யர் வந்து பிரக்ஞானானந்தான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கிரியா யோகம் தீட்சை வாங்கியிருக்கேன். அதனால் மகாவதார் பாபாஜியுடைய பரம்பரையிலையும் நான் வந்துடுறேன்.
இது தாண்டி என்ன விஷயம்னா பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட யோகானந்தர் வந்திருக்கார். அதில் யோகானந்தரையும் நம்மக்கிட்ட வந்து பகவான் வழியாக வர்ற மாதிரி பகவானுடைய சிஷ்யர்ன்ற அர்த்தத்துலேயும் யோகானந்தர் மூலிமா ஒரு தொடர்பு எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி பகவான்கிட்ட ரங்கநாதனந்தாவும் போயிருக்கார். 3 நாள் பகவான்கிட்ட இருந்தப்போ வந்து பகவான்கிட்டையும் ஒரு பகவான் யாருக்கும் உபதேசம் கொடுக்க மாட்டார், ஆனால் அவர் அருள் பெற்று வந்திருக்கார். அதனால் நம்ம ரங்கநாதனந்தரும் சரி யோகானந்தரும் சரி நமக்கு வந்து பகவானுடைய தொடர்பு இருக்குது. அதன் மூலிமா பகவானுடைய லீனேஜ்லேயும் நம்ம வரோம். ஆனால் பகவான் யாருக்கும் உபதேசம் கொடுத்ததில்லை. பட் இருந்தாலும் நாம் அவர்கிட்ட இருந்ததன் மூலியமாக அவர் நம்ம குருவாக நம்ம ஏற்றுக்கிறோம். ஓகேங்களா? பகவானை இப்போ முக்கியமாக நம்மளுடைய குருவாக அங்கீகரிக்கிறோம். இப்படி மெயின் ஸ்ட்ரீம் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சித்த வித்யார்த்திகள் சொல்லக்கூடிய வடகரை சிவானந்தருடைய பரம்பரையில் நான் தீட்சை பெற்றிருக்கேன். அது சித்த விதை சொல்லுவோம். இதுமாதிரி 4 விஷயங்களில் நான் தீட்சை வாங்கியிருக்கேன். 1 மந்திர தீட்சை, 2வது கிரியா யோகம், 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்த வித்தை. அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கணேஷ் சுவாமிகள் சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தர்கிட்டேருந்து நடராஜ் சுவாமிகள் வாங்கினார், நடராஜ் சுவாமிகிட்டேருந்து கணேஷ் சுவாமிகள் வாங்கினார். கணேஷ் சுவாமிகள் மூலிமா நான் எனக்கு குருவாக மாற்றப்பட்டேன். கணேஷ் சுவாமிகள் தான் என்னை குருவாக மாற்றினவர். அதன் மூலிமா வந்து நான் தீட்சை கொடுக்குறதெல்லாம் கணேஷ் சுவாமிகளுடைய பரம்பரையை தான். அதனால் கணேஷ் சுவாமிகள் தான் மெயின் லிஸ்ட்டு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது கணேஷ் சுவாமிகள் தான். நடராஜ் சுவாமிகளும் மொத்தம் 53 குருமார்கள், அதில் பரமஹம்ச யோகானந்தமும் ஒருத்தர். அதனால் இந்த மாதிரி 4 வகையான வித்தைகள் என்னுடைய பரம்பரையில் இருக்குது. அந்த 4 இடத்துலையும் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து ஆத்மஞான வித்யாபீடம் அப்படின்னு ஒரு சிலபஸை க்ரியேட் பண்ணது நான் தான். ஓகேங்களா? எனக்கு என்னுடைய கைடுடைய வழிகாட்டுதல் பேரில் என்னுடைய கைடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியாது, பட் அவர் வந்து என்னை வழி நடத்தி எப்படி இதை எதெல்லாம் சிலபஸில் கொண்டு வரணும், எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லாமே என்னை வழி நடத்தி ஒரு சிலபஸை க்ரியேட் பண்ணி அதான் இப்போ நான் எடுத்திருக்கேன். நான் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அமிர்தலிங்க சுவாமிகள் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் அவங்க இதை நடத்துகிறாங்க, நான் ஒரு கருவி தான். நான் அவங்க சொல்கிற மெசேஜை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு குருஜி வந்து நம்மளுக்கு கிடைச்சதுல நம்மெல்லாம் பெருமைப்படணும். நம்மளுக்கெல்லாம் எந்த ஒரு 10 கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி ஒரு குருஜி கிட்ட வந்தாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிரும்ன்ற மாதிரி இந்த ஆத்ம ஞான வித்யாபீடம் வந்து அமைஞ்சிருக்கிறதுக்கு நம்ம அவங்களோட குரு பரம்பரைக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. அப்புறம் குருஜி, பகவான் ரமண மகரிஷி அவர்களை நீங்கள் வந்து ஞான குருவாக ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா? அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? எப்படி ரமணாசிரமம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போனீங்க, பகவானோட கான்டாக்ட் எப்படி உங்களுக்கு கிடச்சிதுன்றத சொல்லுங்கள் குருஜி. இதை பற்றியும் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம், இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, பகவான்றது ஆக்சுவலாக தெரியுங்களா, நான் வந்து முதல்ல கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது கணேஷ் சுவாமிகளுடைய வித்தையை தான் சொல்லி தடுத்தோம். பட் பகவான் வந்து நம்ம தொடக்கத்தில் இல்லை. என்கிட்ட இருக்கிற சீனியர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், பகவானை முன்னிறுத்தி ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் பண்ணலை. நம்ம விவேகானந்தர்ஜி, அணு மேடத்துக்கு எல்லாம் நம்ம வில்லிவாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது சத்யநாராயணஜிலாம் வில்லிவாக்கத்திலே வந்திருக்காரு. அங்கேயே பார்க்கும்போது பகவான் எங்களுடைய இதில் வந்ததே கிடையாது, என்ட்ரு ஆகலை. பட்டு சில சிம்டம்ஸ் மூலிமா அவர் எனக்கு வந்து நான் தாண்டா குருன்னு காட்டினார். இதுக்கு முன்னாடி என்ன முதல்லன்னா அமிர்தலிங்க சுவாமிகிட்ட நான் கேட்டிருக்கேன். அவர் வந்து சொல்லுவார், நீங்கள் தான் ஏன்னா அவருடைய அந்த அந்த உயர்ந்த தன்மையை பார்த்தோன்னே நான் கேட்பேன், நீங்கள் தான் என் குருவான்னு எப்பயுமே கேட்பேன். அவர் எப்பயுமே என்ன சொல்லுவார்னா, நான் உன் குரு கிடையாது அப்படின்வார். அப்போ நீங்கள் என் குரு கிடையாதுன்னா இப்போ என் குரு யாருன்னு கேட்கும்போதெல்லாம் என்ன சொல்லுவார்னா, உன் குரு இங்கே தான் இருக்கார், ஆனால் நீ முயற்சி பண்ணால் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு வந்து அவரை அறிய முடியாமல் தான் ரொம்ப நாள் பயணத்தில் இருந்துகிட்டே இருந்தோம். பட் ஒரு நேரம் வரும்போது ஒன்று நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து இங்கே கோபாலகிருஷ்ணன்ஜி வந்திருக்காரா தெரில, வரல, இன்னும் கூப்பிட்டுருந்தோம். அவர் தான் எனக்கு பகவான் ரமணர் அறிமுகப்படுத்தினது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரமணாசிரமத்துக்கு அவர் மொழி தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டி ரமணாசிரமத்தில் வந்து போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரெயினை சுற்றி வரேன், ரமணருடைய சமாதியை சுற்றி வரும்போது என் கூட ராமகிருஷ்ணா மடலில் யார் என் கூட இருந்தாங்களோ, பிரம்மச்சாரிகளாக இருந்தாங்களோ, அதில் ஒருத்தர் என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாரு. அவரை வந்து 18 வருடங்கள் கழித்து நான் பார்க்குறேன். எங்கே பார்க்குறேன்னா அந்த ஸ்ட்ரெயினில் பார்க்குறேன். பார்த்தோன்னே அவர் பேர் சுதீர் மகராஜ். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தவர். எம்டெக், அவர் ஆந்திரா யூனிவர்சிட்டியில் எம்டெக் முடித்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணா மடலையே எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார்.
எப்போ நான் சொல்கிறது 96 அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து 16,000. பட் இன்றைக்கி அது ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பட் 96 16,000 அவருடைய சம்பளம். அதை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வராரு. டாட்டாலேருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு ராமகிருஷ்ணா மல்லில் ஜாயின் பண்ணுறாரு. நான்லாம் ஒன்றுமே இல்லை, நான் டிப்ளமா ஹோல்டர் தான். நான் ராமகிருஷ்ணா மல்லில் போய் சேர்ந்துருந்தேன். அவர் ரிசைன் பண்ணிட்டு வராரு. அப்போ அவரெலாம் ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் வந்து இங்கிலீஷ் நாலேஜ்லேருந்து எல்லாமே அவருக்கு தெரியும். நம்ம தமிழ் மீடியத்தில் படித்து, அதுவும் வில்லிவாக்கத்தில் இருக்கிற போர்டு ஸ்கூல் சொல்கிற ஸ்கூலில் படித்து நமக்கெல்லாம் அந்தளவுக்கு நாலேஜ் இங்கிலீஷ்லாம் கிடையாது. அவர் ஃப்ளூயன்ஸியாக பேசுகிறவங்க, நமக்கு அது ஃப்ளூயன்ஸியே வராது. நம்ம தத்துக்கான்னு பேசுவோம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நிற்போம். ஆனால் அவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லெவலில் வந்தவங்க. ஆனால் ராமகிருஷ்ண மட்டில் என் கூட இருந்தாங்க. அதே நபரை 18 வருடம் கழித்து ரமணர் இடத்துல நான் அவங்களெல்லாம் எப்படா பார்ப்போம்னு நினச்சிருக்கேன். இந்த வந்து நடத்தி நிற்கும்போது சுதீர் மகாராஜெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்களெல்லாம் எப்போ பார்ப்போம்னு நினச்சிக்கிறேன். அவரை கரெக்டாக அந்த இடத்துல பார்க்குறேன். பார்த்தோன்னே வேகமாக போய் அவரை சேஸ் பண்ணி போயிடுச்சு. நீங்கள் சுதீர் மகாராஜ் தானே, அவரை பார்க்குறாரு. இன்னும் நாகராஜ் மகாராஜ் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் வந்து பேசும்போது அப்புறம் அவர் சொன்னார், நானும் வந்து ராமகிருஷ்ண மட்டிலேருந்து வந்துட்டேன். வந்ததுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திருவண்ணாமலையில் தான் இருக்கேன், ரமணருடைய இதுக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2003 நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லி முடித்த உடனே என்ன பண்ணாருன்னா அடுத்தது சொல்கிறார், நீங்கள் வேணால் போய் பாருங்கள், ராகவ் மகாராஜ் கூட இங்கே தான் இருக்காருன்றார். அவர் இன்னொரு பிரம்மச்சாரி. அவரும் என் கூட எங்கே இருந்தவர், ராமகிருஷ்ணாமட்டில் இருந்தவர். அவரும் எம்டெக் எங்கே படித்தாருன்னா பாம்பேயில் இருக்கிற ஐஐடியில் முடித்தவர். அவர் வந்து பாம்பே ஐஐடியில் எம்டெக் முடித்தவர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க லெவல் எங்கே இருக்குது, நம்ம லெவல் எங்கே இருக்குது. ஆனால் அவங்களும் எங்கள் ராமகிருஷ்ண மட்டை விட்டுட்டு கடைசியாக ரமணர்கிட்ட வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இது 2 இன்சிடென்ட்ஸ் இருக்குது. பகவான் தான் என் குருன்னு காட்டுறதுக்கு ஒரு அறிமுகம் பண்ணி காட்டினார். சரி, எல்லாம் முடிஞ்சிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, லைப்ரரியில் போய் படிக்கிறாங்க. லைப்ரரியில் புக்கு இப்போ ஒரு மேகசின், அது வந்து பகவானுடைய ஜெயந்திக்காக வெளியிட்ட ஒரு வெளியீடு. அந்த வெளியீடில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் பொழுது சித்த மகராஜன் இருக்கார். அவர் தான் எங்களுக்கு வைசாக்கில் வந்து எங்களுடைய பிரசிடெண்ட். அடுத்தது வந்து ரங்கநாதனந்தா. அவர் வந்து ரமணரோட தொடர்பு, ரமணர்கிட்ட எப்போ வந்தார், ரமணரை எப்படி பார்த்தாரு, ரமணர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து ரங்கநாதனந்தாக்கு கொடுத்தாரு, அதெல்லாம் அந்த மேகசினில் இருக்குது. ராமகிருஷ்ணா மடமும் ரமணாசிரமும் அப்படின்ற தலைப்பில் இந்த விஷயம் போட்டிருக்காங்க. அதில் மொத்தம் ஒரு 4 சுவாமிஜியை பற்றி போட்டிருந்தாங்க. அதில் 2 சுவாமிஜி எனக்கு தெரிஞ்சவங்க. ஏன்னா என் குரு ரங்கநாதனந்தா, நான் இருந்த வைசாக்கூடிய ஹெட்டு வந்து சித்த மகராஜ். அவர் வந்து சித்த மகராஜ் வந்து அங்கேயே சொல்லியிருக்காரு, நான் முதல்ல ராமகிருஷ்ணா மட்டுக்கு வரல, ரமணர்கிட்ட தான் போனேன். நான் போய் ரமணர்கிட்ட போய் கேள்வி கேட்டேன், ரமணர் பதிலே சொல்லலை, அமைதியாக இருந்தார். நான் 4 மணி நேரம் நின்னேன், ஒன்றுமே பேசலை. அங்கேருந்து நான் வேலூரில் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்கு மறந்துட்டேன். ஆனால் இந்த மேகசின் படிக்கும்போது தான் தெரியுது, ஓ ரமணர் வந்து ஆரம்பத்திலேருந்தே என் கூட பயணிச்சு நிற்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா விஹெச்பியில் இருக்கும்போது, விஹெச்பியில் வந்து ஐநாவரத்தில் ஒரு டெம்பிள் வைக்கிறான். அந்த டெம்பிள் வைக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியை நான் கலந்தேன். அவருடைய ஊர்வலமாக அவருடைய ஃபோட்டோவை ஏற்றுன்னு வந்து அந்த டெம்பிளில் வச்சாங்க. பட் எனக்கு தெரியாது அப்போல்லாம், ஒரு மகானுக்கு டெம்பிள்னால நான் போயிட்டு வந்தேன். அப்போ விஹெச்பியில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி நான் சித்த வித்யார்த்திக்கு போகும்போது கூட நாங்கள் அவருடைய ரமணாசிரம வாசலில் தான் சித்த வேதம் புக்கை நான் வாங்கினேன். அப்போ எல்லா விஷயத்தையும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரமணர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கார். அதே மாதிரி இந்த மீடியமில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட பட்டாபிராமில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அவங்க வீட்டுக்கு போகிறோம், ரமணர் தான் குருன்னு தெரிஞ்சிட்ட அப்புறமா அவர் வீட்டுக்கு போகும்போது ரமணர் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. நான் இப்போ கேட்குறேன், இது என்ன ரமணர் ஃபோட்டோ எங்கே, ஏன்பா அது 25 வருஷமாக இருக்குப்பா அங்கே அப்படின்றாங்க. அப்போது அந்த மீடியம் பயிற்சி போகும்போதும் அவர் அங்கே இருந்திருக்காரு. என்னுடைய ஒவ்வொரு நிலையிலையும் என் பகவான் என்னை வழி நடத்தினது நிறைய. அதுக்கப்புறமா சொல்லவே முடியாது, அவ்வளோ மிராக்கிள்ஸ் இருக்குது. பகவானுடைய என் வாழ்க்கையில் நடத்தின மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, என் குருவை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்ட அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிராக்கிள்ஸ் வந்து எக்கச்சக்கமாக சொல்லலாம். அதுக்கு சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா பகவானை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். திருவண்ணாமலையில் என்ன பண்ணேன், நான் வந்து ரமணாசிரமத்தில் இப்போ ரொம்ப ஃப்ளோ ஜாஸ்தி, மக்கள் கூட்டத்துடைய ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு தியான மண்டபத்தில் போய் உட்காரல. நான் என்ன பண்ணேன், பின்னாடி மலையில் போயிட்டு கந்தாசிரமம்னு இருக்காங்க பின்னாடி மலை மேலே, அங்கே போய் உட்காந்துக்கலான்னு போயிட்டேன். காலையில் என்ன பண்ணேன், 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டேன். ஓகேல, 3 இட்லி சாப்பிட்டேன். நான் என்ன பண்ணேன், சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு மலை ஏறிட்டேன். மலையில் ஏறி மேலே போயிட்டேன், போகிற வழியெல்லாம் போயிட்டு கந்தாசிரமத்தில் உட்காந்துட்டேன். 8 மணிக்கு தான் திறப்பாங்க. 8 மணிக்கு மேலே அங்கேயே போய் உட்காந்துட்டு
நான் கிட்டத்தட்ட 2 மணி வரல மலை மேலே உட்காந்தேன். சாப்பிட்டதெல்லாம் செரிச்சு, ஏன்னா மலை ஏறுறதுலேயே செரிச்சிட்டு இருக்கோம். 2 மணிக்கு எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் உள்ளே உட்காந்து தவம் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து என்ன பண்ணேன், ஒரு திண்ணை மேலே உட்காந்துக்கிட்டேன். என்னடா இது பசிக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம என்ன பண்ணுறது புரியலையே. இப்போ இங்கேருந்து இறங்கி போனால் 3 மணி ஆகிடும். 3 மணிக்கு மேலே ஹோட்டலில் சாப்பாடு இருக்காது. நான் திருப்பியும் சாப்பிட்ணுன்னா 6 மணி 5 மணிக்கு மேலே தான் நான் சாப்பிட முடியும். நான் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் என்ன பண்ணுறேன், வெளியில் வந்து உட்காந்து நிற்கிறேன். எப்போ இது 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. வெளில வந்து உட்கார்ந்த உடனே நான் உட்காந்துனே இருக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு தூக்கில் எடுத்துன்னு போகிறாரு. என் முன்னாடி தான் போனார். போனோடனே அந்த கந்தாசிரமத்துக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்கார், மலையாளி சுவாமிஜி, அவர் சன்னியாசி. அவர் என்ன பண்ணுறாரு, மலையாளத்தில் ஒரு 3 பேரோட பேசிகிட்டு இருக்கார். அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன பண்ணுறாரு, இவர் தூக்கு எடுத்துகிட்டு போனார். தூக்கு எடுத்து போனோடனே அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த கிளாஸில் மோர் வந்து ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க அவங்க. எனக்கு ஏற்கனவே பசிக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஐயோ இந்த மோர் கொடுத்தா கூட நல்லா இருக்குமே நினச்சிட்டு, இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா தப்பாக போயிடும். ஏன்னா அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். சுவாமிஜி 3 பேர் இருக்காங்க, வேறு ஆளும் இல்லை. ஏன்னா மதியம் ஆயிடுச்சு, யாரும் கீழேருந்து மேலே போக முடியாது. 12 மணிக்கு டோர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. கீழேருந்து மேலே போக முடியாது. 2 மணி வரல யாரும் கீழேருந்து போக முடியாது, மேலேருந்து வர முடியாது, மூடிடுவாங்க. ஆனால் நான் மேலேயே இருந்துட்டேன். அதனால் நான் மட்டும்தான் இருக்கிறேன். அந்த ஒர்க் பண்ணுறவங்க சுவாமிஜி இருக்கார், சுவாமிஜி ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் மோர் குடிக்கிறாங்க, நம்ம பார்க்கக்கூடாது சொல்லிட்டு கண்ணை முடின்னு உட்காந்துக்கினேன். நான் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் எழுப்புறாரு. என்ன எழுப்புனோடனே கண்ணை திறந்தேன். ஐயா மோர் சாப்பிட்றீங்களான்னாரு. இப்போ தெய்வமே மோர் கொடுக்குற எவ்வளோ பெரிய விஷயம். சரி சாப்பிட்றேங்கன்னொன்னே வாங்க சுவாமிஜி தான் கேட்க சொன்னார். சுவாமிஜி கிட்ட அனுப்பிச்சாங்க. சுவாமிஜி கிட்ட போனேன். சுவாமிஜி என்ன பண்ணார், என்னங்க சாப்பிட்றீங்களான்னா சாப்பிட்றேங்கன்னு மோர் என்ன பண்ணார், முதல்ல ஒரு கிளாஸ் குடித்தார். நான் பசியில் குடிக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணார், 2வது கிளாஸ் குடிக்கிறீங்களான்னு கேட்டார். கொடுங்கன்னொடனே 2ஆம் கிளாஸும் கொடுத்தாரு. 2 கிளாஸ் குடிச்சிட்டேன். குடிச்சோடனே நான் குடிக்கிறத பார்த்தோன்னே பசியில் இருக்கேன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். சாப்பாடு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாரு. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. கட்டாயமாக சாப்பிட்றேங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவருக்கு நான் வந்து வேணாம் சொல்கிற போல நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நாங்கள் சமைக்கிறது இல்லைங்க, ரமணாசுபத்தின்னு வர பிரசாதங்க அப்படின்றாரு. இவங்க மேலே இருக்கிறனால கீழேருந்து தூக்கில் வந்து பிரசாதம் டெய்லியும் மேலே போயிடும். அங்கே மேலே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு அங்கே சாப்பிட்றதுக்காக ஒரு ஆள் எத்து போய் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் அதை எடுத்து போயிடுவாங்க. ஓகேங்களா, அந்த இதில் வரும், அந்த இதுவாக அது என்ன சொல்லுவோம், கேரியரில் போயிட்டு கேரியரில் வரும். இது என்ன ஆயிருக்கு, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, இது பகவானுடைய பிரசாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் கொடுக்கறது, எல்லாரையும் அங்கே இருக்கிறவங்களுக்காக கொடுக்குறது. நான் தான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு தெரியும். அவர் எனக்கு தெரியாதுன்றனால சொல்கிறாரு, பகவான் பிரசாதங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார். நான் என்ன பண்ணேன், ரொம்ப சந்தோஷங்க சொல்லிட்டு அவர் ஒருத்தர் அனுப்பிச்சார். எப்போ போய் சாப்பாடு போனேன், கந்தாசிரமத்துக்கு சைடில் ஒரு ரூம் இருக்கும், அதுதான் அவங்க தங்குற ரூம். அது அங்கே அனுப்பிச்சாங்க. அங்கே போயிட்டு அங்கே போனோடனே அவர் சொல்கிறார், 2 ஆள் சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்கன்றார். பார்த்தா கீழே ரமணாசிரமத்தில் ஹாலில் வச்சு போடுற சாப்பாடு எனக்கு மலை மேலே வருது. இப்போ யோசிச்சுக்கங்க, பகவான் நம்மளை பார்க்குறாரா இல்லையா, நம்மளை பற்றி அவர் யோசிக்கிறாரா இல்லையா. இதுதான் பகவான். இவரை பற்றி நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா அருள் மேலே அருள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா அவர் கையில் கொம்பு வச்சுன்னு பாருங்க, அந்த கொம்புலேயே போடுவார். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ஹாலில் கூட ரமணர் நம்ம கூட தான் இருக்காருன்றதை நம்ம கண்டிப்பாக நம்பணும். குருஜி பக்கத்துலேயே இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் கூட இருக்கலாம். எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே பிளஸ்டு ரொம்ப இந்த விஷயத்தில். நேரம் இல்லாத காரணத்தால் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இன்னும் குருஜியை கேட்குறேன். நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக குருஜி நம்மளோட ஒருத்தர் ஒரு கொஸ்டின் தான் குருஜி கேட்டிருக்காங்க. அவங்களே நிறைய கேட்டிருக்காங்க குருஜி. எல்லாருமே ரொம்ப முக்கியமாக இப்போ வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஃபேமிலியில் இருக்கவங்க ஏஜிவிபியில் பயணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் வராங்க, ஒரு சிலர் ஒருத்தவங்க தான் வர முடியுது, அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, ஏஜிவிபியில் எப்படி பயணம் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது கூடிய ஒரு கொஸ்டின், நம்மளோட குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 10 அடி தூரம் ஓடி போயிடுவாங்க. இல்லைன்னா கோவிலுக்கு போயிட்டு வரப்போ எனக்கு என்ன வாங்கி தரீங்க, எவ்வளோ நேரம் இருப்போம், எப்போ வீட்டுக்கு போவோம், இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் வந்து நம்மளோட சனாதன தர்மம், நம்மளோட தர்மத்தை கற்றுக் கொடுக்கணுன்னா ஆஸ் அ பேரண்ட்ஸாக நாங்களாம் என்ன பண்ணணும், குழந்தைங்களாம் அவங்களாம் என்ன பண்ணணுன்றத உங்களோட வாயால் ஒரு சில
அட்வைஸ் கொடுங்க குருஜி. எல்லா பேரண்ட்ஸ் அண்டு கிட்ஸ் வந்து குருஜி சொல்கிற வார்த்தைகளை நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். சும்மா இங்கே கேட்டு விடக்கூடாது. குருஜி என்ன சொல்கிறாருன்னு எல்லாருமே நல்லா கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட சேஞ்ச் வந்தால் தான் குழந்தைங்க நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால பெரியவங்களாக இருக்க எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க குருஜி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி. அது முதல் கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஃபேமிலியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே இல்லறம் துறவரம் அப்படின்றது நாம் உருவாக்கிக்கிட்ட தர்மங்கள் தான். மனுஷன்தான், ஓகேங்களா. நீங்கள் காட்டில் போய் உட்காந்துட்டு அவன் மனசில் வந்து ஏதோ ஒரு எண்ணத்தை ஓட்டிக்கிட்டு அவன் உட்காந்தா அவன் இல்லறத்தான் தான், ஓகேங்களா. இல்லறத்தில் இருந்துக்கிட்டு கூட மனசு இல்லாமல் ஒருத்தர் இருந்தான்னா அவன் துறவி தான். இந்த வந்து பார்த்திங்கன்னா சாட்சிகளை உருவாக்குனாங்க. துறவிகள் என்பது வந்து ஒரு சாட்சி. இந்த இந்து மதத்தை வந்து நீங்கள் எதையுமே வந்து மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. எல்லாமே சாட்சிகள் தான். இங்கே நம்ம பண்ணுற சடங்குகள் சாட்சி, சம்பிரதாயங்கள் சாட்சி, இங்கே வச்சிருக்கிற வர்ணாசிரம தர்மம் சாட்சி, எல்லாமே சாட்சிகள். இந்த சாட்சிகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி மேலே வர்றது கஷ்டம். சாட்சிகள் என்பது தர்மத்திற்காக உருவாக்கப்பட்டது. அதனால் சாட்சிகளோடையே நம்ம வாழ்ந்து நேர்ந்தோம்னா தர்ம லெவலுக்கு தான் நம்ம முன்னேறுவோம். ஆனால் சத்தியத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா சாட்சிகளுக்கு மேலே சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது சாரத்தை பிடி ஆச்சாரத்தை விடு அப்படின்னு சங்கரர் சொல்வார். ஆனால் எல்லாருமே ஆச்சாரத்தை பிடிச்சிப்போம், சாரத்தை விட்டுருவோம். உண்மையாலுமே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சாரத்தை பிடிக்கணும். வேதங்கள் என்ன சொல்லுது, வேதத்தை பொறுத்தவரையில் இல்லறத்தான் துறவர் அப்படின்லாம் கிடையாது. எதை துறக்கணும் அப்படின்னா அகந்தையை துறக்கணும். அகந்தை யார் திறந்தமோ அவங்க தான் வந்து சன்னியாசி அப்படின்னு பகவான் கூட பாடியிருக்காரு. ஓவுதல் யாவுமாம் அப்படின்னு உள்ளது நிறைய பேரில் சொல்கிறாரு. அந்த எண்ணெய் திறந்தீங்க, நான் எனதுன்ற எண்ணத்தை திறந்தீங்கன்னா நீங்கள் தான் சன்னியாசி. சன்னியாசிக்காக காவி போட்டுக்கிட்டு காட்டுக்கு போய் உட்காரணுன்றது அவசியம் இல்லை. காட்டில் போய் உட்காந்தோம் கற்பனை குதிரை ஓட்டினே இருந்தாலும் அவன் எப்படி சன்னியாசி ஆவான்? நம்ம வீட்டில் உட்காந்துன்னு மனசு அடக்கி இருந்தாலே நம்ம சன்னியாசி தான். அதனால் நமக்கு நாம் உண்மையாக இருக்கணும். வேஷத்தை மாற்றிட்டா எல்லாம் மாறிடுமா என்ன? அதனால் நீங்கள் என்னத்துக்கு தாடி வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இது என் குரு கிட்ட நான் கொடுத்த ஒரு வாக்குறுதி, அதனால் தாடி வச்சேன். மற்றபடி நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம், தாடியெல்லாம் இல்லாமல் தான் நிறைய ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இதில் தாடி வச்சது எதுக்காகனா என் குரு வந்து ஒரு ஆதங்கப்பட்டார். யாருமே யூனிஃபார்மே யூனிஃபார்மாக இல்லையேன்னு கேட்டார். நானும் இங்கே சீனிவாசஞ்சி இருப்பார், நாங்கள் 2 பேரும் தான் போய் அட்டன் பண்ணோம். சீனிவாசஞ்சிக்கு 2 பொண்ணுங்க, எனக்கு வந்து ஒரு பொண்ணு. என் குரு கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் போனோம், பேசுகிறோம். அவர்கிட்ட அவர் சொல்கிறார், ஏன்பா யாருமே என்னப்பா யூனிஃபார்மாக மாற மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். நாங்கள் சொன்னோம், ஐயா எனக்கு 1 பொண்ணு இருக்குது. அவர் சொன்னார், எனக்கு 2 பொண்ணு இருக்குது அப்படின்னாரு. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இவங்க 2 பேருக்கு பொண்ணு கல்யாணம் ஆகிட்ட அப்புறமா நான் யூனிஃபார்ம் மாற்றிக்கிறேன்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், நான் அதுக்காக தான் எதுவும் மாற்றாமல் இருக்கணும். அவர் சொன்னேன், எப்பா எல்லாம் நினப்பு தான்ப்பா அப்படின்னாரு. அப்படியே நம்ம பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. எல்லாம் நினப்பு தான். தாடி விட்டான்னா தாடி இல்லைன்னா என்ன, எல்லாம் நினப்பு தான். இங்கே ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னா, ஒரு ஸ்கூலில் இருக்கிறோம்னா யூனிஃபார்ம் போட்டு ஆகணும். யூனிஃபார்ம்ன்றது எதுக்காக? ஒரு மரியாதைக்காக, ஒரு யூனிட்டிக்காக. அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அதெல்லாம் நினப்பு தான்ப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன விரும்புகிறார் அவர்? நம்ம தாடி விடணுன்றதை விரும்புகிறாருன்றதை அங்கே புரிஞ்சிச்சு. அதுலேருந்து என்ன பண்ணேன் நான், ஓகே தாடி விட்டுலாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் அப்படியே விட்டோம். கரெக்டாக என்னாச்சுன்னா அந்த மறுபடியும் அந்த நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஷேவ் பண்ணுவேன். அது 6 மாதத்துக்குள்ளே அவர் சமாதி ஆகிட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் நம்பிக்கையை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட அப்படியே விட்டுட்டேன். தாடியை நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது இப்பயும் அப்படியே கண்டினியூவாக இருக்கிறோம். இது வந்து முக்கியம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தூய்மை தான் முக்கியம். உங்களுடைய வேஷத்தை மாற்றி உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ள அகந்தை ஒழிக்கணும். அகந்தை தான் நம்ம ஒழிக்க வேண்டியது. ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3த்தையும் நீங்கள் மும்மலங்கள், இந்த மும்மலங்களை ஒழிச்சிங்கன்னா போதும். நீங்கள் தான் சன்னியாசி, நீங்கள் தான் தெய்வம். வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் எப்படி வாழணுமோ அதன்படி வாழக்கூடிய அத்தனை பேரையுமே இந்த உலகம் தெய்வத்தில் வைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம தெய்வமாக யாரை வணங்குறோம்? பகவானை வணங்குறோம், ராமகிருஷ்ணரை வணங்குறோம். ஏன் வணங்குறோம்? இந்த உலகத்தில் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து காட்டணும்னா உலகம் உன்னை தெய்வமாக மதிக்கும், தெய்வமாக கொண்டாடும். இதை தான் நம்ம பண்ண வேண்டியது. இதுக்காக தான் பிறவி எடுத்தோம். செம்பொருளை அறியணும், எப்படி வாழணுமோ தர்மத்தின்படி வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா போதும். அதனால் இல்லறத்தான் துறவி என்பதை மனசுலேருந்து நீக்கிடுங்க.
யாரும் இங்கே இல்லறத்தானம் கிடையாது, துறவியும் கிடையாது, வேஷம் தான் அது. வேஷத்தோட எண்ணிக்கை அட்டாச் ஆக தேவையில்ல. வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். கல்யாணம் பண்ணாமல் போனீங்கன்னா உட்காந்துன்னு எதை யோசிச்சுன்னு இருப்போம்? பொண்ணுங்களை தான் யோசிச்சுன்னு இருப்போம் உட்காந்துன்னு. அதை விட கல்யாணம் பண்ணோம்னா எந்த எண்ணமும் இல்லாமல் என்ன இருக்கலாம்? ஃப்ரீ தாட்டாக இருக்கலாம், கண்ட்ரோலாக இருக்கலாம். உண்மையாலுமே இல்லறம் என்பது வந்து ரொம்ப கடுமையான டெஸ்ட்டு. துறவரம் என்பது இப்போ 4 ஜென்மத்துக்கு நான் முக்தி அடைஞ்சிக்கலாம்னு நினச்சிங்கன்னா துறவரம் போகலாம். ஆனால் இல்லறத்தில் ஒரே பிறப்பில் முக்தி அடையணும்னா இந்த இல்வாழ்க்கையில் வரணும், மனைவி கூட இருக்கணும், பிள்ளைகளை பெற்றுக்கணும், பிள்ளைகிட்ட சண்டை போடணும், மனைவியோட சண்டை போடணும். இதெல்லாம் தாண்டி இவங்க கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க வச்சுக்கோங்க, நல்ல வருன்ற சர்டிஃபிகேட் யார் கொடுக்கணும்? அந்த வடிவேல் சொல்லுவானே, என்ன அடி அடின்னு அடித்தாங்கப்பா, கடைசியாக நல்லவன்னு சொல்லிட்டாங்கப்பான்னு. அந்த மாதிரி நம்ம வீட்டில் மனைவி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, நீ நல்லவனா அப்படின்ட்டு. அப்போ தான் நீங்கள் உண்மையாலுமே உயர்ந்த லட்சியத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஊரில் நல்ல பேர் எடுத்துடலாம், மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியுமா? பிள்ளைங்க கிட்ட நல்ல பேர். ஏன்னா நம்மளுடைய ரியாலிட்டி எங்கே வெளிப்படும்? வீட்டில் தான் வெளிப்படும். வெளியில் நடிச்சிடலாம், எல்லாருக்கிட்டையும் அமைதியாக இருக்கலாம். நான் வந்து வீட்டில் நான் அங்கே போய் அப்படியே நம்ம வந்து அமைதியாக பேசிட்டு வரலாம். இங்கே வந்து நான் ஒருத்தையாவன் என்ன இப்படி நான் பண்ணையாவன் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லுவோம். அதனால் வீட்டில் நாம் ஒரிஜினாலிட்டி வெளிப்படும். அங்கே தான் நம்ம கரெக்டாக நல்ல பேர் எடுத்தோம்னா நாம் உண்மையாலே மாறிட்டோன்றது. நம்ம உண்மையான மாறினத்துக்கு எங்கே சாட்சின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அங்கீகரிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறோம். அதனால் வீட்டில் வந்து எப்படி நாம் கரெக்டாக இருக்கணுன்றதை முயற்சி பண்ணுங்க, எந்த மனைவியாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை ரைட் பர்சன்றதை நிரூபிக்கணும். ஓகேங்களா? நான் சத்தியத்தின்படி இருக்கேன், நான் தர்மத்தின்படி இருக்கிறேன். இப்போ நானே குடிச்சிக்கிட்டேன், குடிக்காதீங்கப்பான்னு சொன்னால் நீங்கள் என்ன மதிப்பீங்க? என்ன நான் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது நான் குடிக்கிறேன். ஆனால் நைட்டில் என்ன பண்ணுறேன்? வீட்டில் போயிட்டு நல்லா கோட்டை அடித்து தூங்குறேன். அது யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். நீ ஊரில் போயிட்டு குடிக்காத சொன்னால் மனைவி வீட்டுக்கு போனோன்னு என்ன சொல்லும்? டே வந்து படுறா அப்படின்னும். அப்போ உனக்கு எங்கே மரியாதை அங்கே கிடைக்குது? அப்போ உனக்கு மரியாதை, உண்மையான மரியாதை யார் கொடுக்கணும்? மனைவி தான். அதனால் ஒரே பிறப்பில் நீங்கள் முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், இந்த வாழ்வாங்க வாழணும், செம்பொருளை தெரிஞ்சுக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்லற வாழ்க்கை தான் சிறந்ததே தவிர துறவரம் என்பது வந்து அது வேற வழி. அது இயல்புலேயே யாருக்கு ஊர்த்துவ ரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கிளாஸில் வந்தீங்கன்னா வரும். ஊர்த்துவ ரேஜஸ் யாருக்கு இயல்புலேயே இருக்கோ அவங்க சன்னியாசியாக போகலாம். அல்லது 60 வயசு கழிச்சு ஆஃப்டர் 60 வாழ்க்கையை ஆண்டு அனுபவிச்சிட்ட அப்புறமா சன்னியாசியாக போகலாம். இது 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் நடுவில் கல்யாண ஆசையை மனசில் வச்சுக்கிட்டு சும்மாவே காவியை கட்டிட்டு காட்டில் வாழ்ந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வாழ்வீங்க. அங்கே யாராவது அப்புறமா செட்டப் ஆகிட்டு கைலாசாவுக்கு போயிட வேண்டியது தான் நம்ம. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக ஆன்சர் எல்லாத்துக்கும் பதில் சொன்ன குருஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். குருஜிக்கு அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருக்குது. அதனால தான் அவர் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக எல்லா அட்வைஸும் நம்மளுக்கு கொடுக்குறாரு, கிளாஸஸ்லாம் இவ்வளோ கண்டக்ட் பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த வாய்ப்பு தந்த குருஜிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளையும் அவங்கவுங்க மனதில் இருந்த ஒரு கேள்வியை நமக்காக கேட்டு குருஜிக்கிட்டேருந்து நிறைய பதில்களை வாங்கி ஒரு தெளிவை கொடுத்து திருமதி யாமினி அக்கான் தான் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து சிறந்த பாராட்டுகளை கொடுத்துடலாம். குருஜிக்கும் நன்றியை தெரிவிக்கலாம். நன்றி குருஜி, தேங்க்யூ. அடுத்ததாக இப்போ நம்ம எதுக்காக இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நான் யார் அப்படின்ற ஒரு விசாரணை பயணத்தில் தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். உண்மையான நான் யார் அப்படின்ற ஒரு தேடுதல் தான் இந்த ஆன்மீக வகுப்பு. அதுக்கு நம்மளோட ஆதிசங்கரோட ஒரு சட்டகம் 6 வரிகளை கொண்ட ஒரு சட்டகம், நிர்வாண சட்டகம். அதில் ரொம்ப தெளிவாக அழகாக வந்து நான் யார் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பார். அதை வந்து இப்போ குழந்தைகள் வந்து நமக்காக பாட போகிறாங்க. அவங்கள அழகாக ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு வந்து பாட வைக்கிறது திருமதி தீபாலக்ஷ்மி. அவங்க இந்த நிர்வாண சட்டகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு இப்போ குழந்தைகள் எல்லாமே பாட போகிறாங்க. அவர்களுக்கு சிறந்த ஒரு கைத்தட்டலை கொடுத்துடலாம். இப்போது நம்ம முன்னாடி நம்ம குழந்தைகள் ஏற்கனவே ஸ்டேஜ் ஏறின அதே குழந்தைகள் நம்மளுக்காக நான் யார் அப்படின்னு சொன்ன இந்த 2 வார்த்தைக்கு அழகாக பாட்டாக பாடலான் இருக்காங்க. என்ன பாடலாமா? சந்தோஷம். அந்த நிர்வாண சட்கம் அப்படிங்கிற தலைப்பில் பாடுறாங்க. இதை கொடுத்தது ஆதிசங்கராச்சாரியர். இந்த தலைப்புக்கே அழகான ஒரு பேர் இருக்குது, நிர்வாணம். வானம்னா மனசற்ற தன்மை. ஸோ நிர்வாண சட்கம். இதை அவரோட குரு அவரை பார்த்து கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் அது.
இது நிர்வாண சட்டகத்தில் கொஞ்சம் உள்ள இறங்கி பொருள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 96 தத்துவங்கள் அடங்கி இருக்கு. 96 தத்துவங்கள் தெரியுமா? இங்க இருக்க பெரியவங்களுக்கு 96 தத்துவங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சீனியர்ஸ் பேட்சஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அது வகுப்புல வருது. ஸோ அந்த 96 தத்துவங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஆல்ரெடி நம்ம ஏஜிபி குழந்தைங்க அதை படிச்சிருக்காங்க. அதை படித்து அதில் பட்டமும் வாங்கியிருக்காங்க. லிட்டில் யோகிக் டாக்டர் அப்படிங்கிற பட்டம். அந்த பட்டத்தை வாங்கின நம்ம குழந்தைங்க தான் அதை பற்றி பாட போகிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் இப்போவே கொடுத்துடலாம், அந்த ஆல்ரெடி லிட்டில் யோகிக் டாக்டர்ஸ் ஆன இந்த குழந்தைங்களுக்கு. இப்போ ஆரம்பிச்சிக்கலாம். என்ன குட்டீஸ் ரெடியா? பண்ணலாமா? शिवो